கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் தான் இஸ்லாம். அல்லாஹ்வினுடைய ஏற்றுதலுக்கு பொருத்தத்திற்கு உண்டான மார்க்கங்களிலே மிக முக்கியமான மார்க்கம் தான் தீனுல் இஸ்லாம். இந்த தீனுல் இஸ்லாம் அமைதியான மார்க்கம் என்ற பொருளை கொண்டது. இஸ்லாம் என்று சொன்னாலே அமைதி, சாந்தி, சமாதானம், சகத்துவம், சகோதரத்துவம், சமத்துவம் என்றெல்லாம் சொல்லி நிறைய வார்த்தைகளின் மூலமாக இஸ்லாத்தை சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது ஒரு தனி பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது ஒரு நிறுவனத்திற்கு பெயர் அல்ல. இஸ்லாம் என்பது அமைதியானது, அது ஒரு மார்க்கம் என்பதை, சாந்தியை சார்ந்தது, சமத்துவத்தை பொதிந்து கொண்டது என்பதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் சொல்லப்படுகிறது, இஸ்லாம் என்று சொன்னாலே அருள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டால், ஈமான் கிடைத்து விட்டால் அவனுக்கு அருள் கிடைத்து விட்டது என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது அருளான மார்க்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே இஸ்லாமியர்களும் கண்ணியத்திற்குரியவர்கள், சாந்தமானவர்கள், சமாதானமானவர்கள், அமைதியானவர்கள், சகோதரத்துவமுடையவர்கள் என்ற பொருளை கொண்டுதான் இந்த மார்க்கம் இந்த உலகத்திலேயே எல்லா இடங்களிலேயும் புகுந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிலைகளிலேயும் இஸ்லாம் எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்திற்கு இழுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது இருக்கின்ற மீடியாக்களும், இப்பொழுது அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.